இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆளை பொதுமக்கள் எல்லாரும் அடிச்சு சமயம் இழுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு போலீஸ் நிக்கிறாரு. அந்த போலீஸ் கிட்ட மாட்டினவன் உதவி கேக்குறான், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார் அப்படின்னாலும் இவர் ஏதோ யோசிக்கிட்டே நிக்கிறாரு. அந்த கேப்ல பொதுமக்கள் எல்லாரும் இவனை தூக்கிட்டு போயிட்டு சமயம் அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு அங்க இருக்க ஒரு தூண்ல கட்டி பெட்ரோலும் என்னமோ ஊத்தி எரிச்சு விடுறாங்க. அவன் சாகும் போது கூட இந்த போலீஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு, உங்க யாரையும் சும்மாவே விடமாட்டேன், முக்கியமா உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறான். இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெங்காலி படம் மக்களே. இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை. பெங்கால்ல இப்படி ஒரு படமா, பெங்காலி லாங்குவேஜ்ல நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு வீட்டுல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அமானுஷ்யம்னு சும்மா சொல்ற முடியாது, நம்ம கொஞ்சமும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான கதை. இதை தாண்டி நான் ஒன்லைனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொன்னேன் அப்படின்னா கூட அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு வெளியே வந்துடும். அதனால ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரிஜினல் பியூரான லெதர்ல 1 இயர் வாரண்டியோட ஃபுல்லி கஸ்டமைஸ்டு வாலெட் பேக் கவர்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோடைய எண்ட்ல கொஞ்சம் டீடைலா இந்த என் ப்ராடக்ட்டை பத்தி சொல்ற மக்களே. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு ஹீரோக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு போல. அதனால ஹீரோ முன்னாடியே போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய மனைவியும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. காரை ஓட்டுறவரை இவங்க வந்துட்டு அங்கிள்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பொண்ணு வந்துட்டு அங்கிள்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவர் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அப்பா எதுக்கு வரவே இல்லை, நம்ம கூடவே அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு புலம்பிட்டே வர, இல்லக்கண்ணா அப்பா போலீஸ் இல்லையா, அதான் பிஸியா இருக்காரு, கண்டிப்பா வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்குள்ள வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அம்மா பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவுக்கு வீடியோ கால் பண்றேன், நம்ம பேசிக்கிட்டே போலாம், போர் அடிக்குது இல்லையா, கால் பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ண ட்ரை பண்ணா அவர் ஏதோ ஒரு திருடனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டீமோட இருக்காரு. ஒரு வழியா அந்த திருடனை போயிட்டு சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய மனைவியும் ஹீரோவுடைய பொண்ணும் சேர்ந்துட்டு இவங்க ஸ்டே பண்ண போற இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்கவே கொஞ்சம் பெரிய வீடா இருக்கு, வெளியே விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, ஊஞ்சல் இருக்கு, எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம போட்டோ கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் தான் திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவுடைய பொண்ணு சொல்றா, என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நானே கொண்டு போயிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய பெட்டி இழுத்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ரூம்குள்ள போயிட்டா அந்த டைம்ல பெட்டியோடைய வீல்ல ஏதோ மாட்டிக்குது. அதை எடுக்கலான்னு கீழே குனிஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அங்க யாரோ நிக்கிற மாதிரி காலை மட்டும் பாக்குறா. இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. டக்குன்னு மேல ஏஞ்சி பார்க்கும்போது அங்க யாரையும் காணும், இப்போ காலையும் காணும். நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா இல்லியூஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு புரியவே இல்ல. இந்த டைம்ல இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வரும்போது வெளியே ஊஞ்சல் பார்த்துட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த ஊஞ்சல் பயங்கரமா, அந்த ஊஞ்சல்ல யாரோ உட்கார்ந்து ஆடினா என்ன மாதிரி சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்க இந்த பொண்ணு பால்கனிக்கு போயிட்டு ஊஞ்சல பார்த்தா, இப்ப அந்த ஊஞ்சல்ல உண்மையிலேயே யாரோ உட்கார்ந்து ஆடினாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆடுவாங்களோ அதே போல அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆகுது. இப்போ திடீர்னு ஏதோ பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஏதோ சில மோசமான விஷயங்கள்லாம் பிளாஷ் மாதிரி வந்துட்டு போக திடீர்னு இந்த பொண்ணு இது எல்லாமே பார்த்து பயந்து போயிட்டு மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு போறா. அப்ப அந்த அங்கிளும் அம்மா வந்து பிடிக்கிறாங்க. ஏமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்கும் போது, ஒண்ணும் இல்ல, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பக்கமா பாத்ரூம் இருக்கு அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணு போயிட்டு பாத்ரூம்குள்ள பார்த்தா பாத் டப்பா காணும். ஆக்சுவலா இவளுக்கு பிளாஷ் வந்துச்சு பாத்தீங்களா, பிளாஷ்ல பாத்ரூம்குள்ள பாத் டப் இருக்கு. பாத் டப்ல யாரையோ பார்த்திருப்பா, ஏதோ அமானுஷமா பார்த்திருப்பா. இப்போ பாத்ரூம்குள்ள போயிட்டு பார்த்துட்டு பாத் டப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்க அம்மாவும் அங்கிளும் பாக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஏதோ தனக்கு தானே பேசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வேற இருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு 14 வயசு ஆக போதான். அம்மா வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் போன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு அப்பா கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த அங்கிளும் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அப்பா கன்வின்ஸ் ஆனதுல எனக்கும் பெரிய பங்கு இருக்கு, நான் தான் கெஞ்சி கூத்தாடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், சரி ஓகே பார்த்து பத்திரமா இருங்க, அங்கிளுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவர் போற விஷயத்த யாரோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு திருட்டு பையலை புடிச்சு கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாரு. அந்த லாக்அப் குள்ள போட்டு லாக் பண்ணும்போது அவன் கத்திக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனே போகணும், நான் போல அப்படின்னா என் பொண்ணையே காப்பாற்ற முடியாது, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சும் போது, டே பைத்தியக்காரா நீ போயிட்டு எப்படி உன் பொண்ணை காப்பாத்துவ, நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு லாக் பண்ணாலுமே மனுஷனுக்கு மனசு கேட்கல. ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ, நம்ம வேணா விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு பயலுடைய வீடு எங்கன்னு பாருங்க.
இருங்க, நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா இல்லையா, நம்ம இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொஞ்சம் பெரிய வீடு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கு. என்ன இந்த ரூம் மட்டும் லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறக்க ட்ரை பண்ணா திறக்க முடியல. கீழே கதவுக்கு கீழே கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப்புக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்கும்போது திடீர்னு மறுபடியும் அந்த 2 காலை பாக்குறா. காலை பார்த்துட்டு பயந்து பயங்கரமா அலற. இந்த சவுண்ட் அம்மாக்கு நல்லாவே கேக்குது. அம்மா கூப்பிடுறாங்க, திருஷ்டி திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுடைய பேரு திருஷ்டி. மக்களே கூப்பிட்டு பாக்குறாங்க. பொண்ணுகிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் காணும். மேல ரூம்ல இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து பார்க்கும்போது பாத்ரூம்குள்ள தண்ணி ஊத்துற சவுண்ட் கேக்குது. இவங்க கூப்பிடுறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் கதவையே திறந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி ட்ரெஸ்ஸோட அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கா. அடியே என்னடி ட்ரெஸ்ஸோட குளிக்கிறேன்னு கேட்டா அமைதியா இருக்கா, எதுவுமே பேசாம அவ பாட்னு தண்ணிய மேல ஊத்திக்கிட்டே இருக்கும் போது குளிக்கிற எல்லாம் சரி, ட்ரெஸ்ஸ கழட்டாம ஏமா குளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குமே அந்த பொண்ணு ஒண்ணுமே பேச மாட்டா. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா பொண்ணு இந்த மாதிரி பிஹேவ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஏமா நானே இன்னைக்கு தான் வந்து வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், உடனே சீக்கிரமாலாம் கிளம்பி வர முடியாது, இங்க நிறைய கேஸ் இருக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்படி இவங்களும் பேசி முடிச்சுட்டு திரும்பினா அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க. அந்த லேடியை பார்த்து இவங்க பயந்தே போயிட்டாங்க. ஏமா யாருமா நீ, இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இதுக்கு முன்னாடி இதே வீட்டுல தான் வேலை பார்த்தேன், இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்துட்டு செலவுக்கு கூட காசு கிடையாது, நான் குழந்தை குட்டியெல்லாம் பாத்துக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுக்கணும், உங்களுக்கு முடிஞ்சா என்ன நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா நானே குக் பண்ணிப்பேன், பெருசா எனக்கு மெய்ட்லாம் வேணாம் அப்படின்னும் போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்கும் போது, சரி ஓகேம்மா நீயே வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கைதியோடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம், இவன் சொல்றது உண்மையான பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செக் பண்ற டாக்டர் சொல்றாரு. இத கேட்கும் போது ஹீரோக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ நேரா போயிட்டு கைதியை மீட் பண்ணி, என்ன மன்னிச்சுக்கோ, நீ சொன்ன விஷயத்த நம்பாம நான் இப்பதான் உன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், உன் பொண்ணு இறந்தே போயிட்டாலாம் அப்படின்னும் போது அவரு பயங்கரமா கடுப்பா வராரு. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் உன்னை அப்பயே சொன்னேன், நான் கிளம்புறேன், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு உன் காலில் ஒரு அதை குறையா கெஞ்சினேன், ஆனா நீ என்னை விடவே இல்லை, என் பொண்ணு இறந்தே போயிட்டா, அதே போல உன்னையும் கஷ்டப்பட வைப்பேன், உன்னுடைய குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னும் போது அங்க இருக்க கான்ஸ்டபிள்லாம் என்னடா இன்ஸ்பெக்டர் எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அடி போட்டு இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அதே டைம்ல அந்த அங்கிள் வராரு. என்னமா போனை வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்க, எந்த ஒரு ஆப்பும் ஓபன் பண்ணலையா, சோசியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணலையான்னு கேட்கும் போது, அப்பா ஏதாவது சொல்லுவார் அங்கிள், அதான் யூஸ் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கும் போது, உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டேன், வா நானே ஓபன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் ஓபன் பண்ணி கொடுக்க, இந்த பொண்ணு அந்த அங்கிள் போனதுக்கு அப்புறமா நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஃபேஸ்புக்ல ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல இப்போ ரூம்ல யாருமே இல்ல. அங்க இருக்க கபோர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறந்திருக்கு. சரியா லாக் ஆகல போல. நம்ம போயிட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு கிட்ட போயிட்டு க்ளோஸ் பண்ண, அப்ப இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பொண்ணுடைய ஆவி நிக்குது. அதை இந்த பொண்ணு நோட் பண்ணவே இல்ல மக்களே. இப்போ இந்த குடும்பம் ஒரு ஆவி கிட்ட மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த குட்டி பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா. நைட் டைம் திடீர்னு ஏதோ தூக்கம் கலைஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த கபோர்டு ஓபனா இருக்கு. இந்த பொண்ணு லைட் எடுத்து கபோர்டுக்குள்ள அடிச்சு பார்க்கும்போது இப்ப அது கபோர்டு மாதிரி இல்லாம கபோர்டுக்குள்ள வேற ஒரு வழி போனா, வேற ஒரு ரூமுக்கு வழி போனா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்னடா நம்ம வீட்டுக்குள்ள கபோர்டுக்குள்ள ஒரு ரூமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு லைட் எடுத்துட்டு நேரா உள்ளுக்குள்ள போறா. போகும்போது லைட்டா பயமா தான் இருக்கு. இல்ல ரொம்ப பயமா தான் இருக்கு. அந்த பயத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்க, திடீர்னு இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேயை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணு பேய் வந்துட்டு உள்ளுக்குள்ள வருது. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறா. லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேயை ஆளக்கானும். ஒருவேளை கனவா இருக்குமோ இல்ல இல்யூஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ள போகும்போது பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம்குள்ள பாத்டப் இருக்கு. அந்த பாத்டப்ல யாரோ படுத்து தமடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆண்னு காட்டுறாங்க. இதே டைம்ல திடீர்னு பார்த்தா விடிஞ்சு போச்சு. அம்மா வந்து எழுப்புறாங்க. இந்த பொண்ணுக்கும் சரி படம் பாக்குற நமக்கும் சரி இது கனவா இல்ல இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி விஷுவல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதையே காலைல 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பி ஸ்கூலுக்கு போ, இதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே
எங்க சீன் கட்டாது அம்மாவும் அந்த வேலைக்காரமாவும் சேர்ந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரோ ஸ்டே பண்ணிருந்தாங்களே அவங்க ஏன் காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியலமா, ஆனா அந்த குடும்பம் காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இது ஒரு ஹாண்டட் ஹவுஸ், இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே குடி வரவே இல்ல, இப்பதான் நீங்களே குடி வந்திருக்கீங்க, ஆட்களே வாழாத வீட்டை பார்க்கும்போது பேய் வீடு அந்த மாதிரி தான் தெரியும், இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த குட்டி பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீடே எவ்வளவு லைவ்லியா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு மாதிரி ஹாப்பினஸா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அப்படியே ஒரு ஓரமா போயிட்டு ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு கொஞ்சமாச்சு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவங்க போன் பேச போறதுக்கு முன்னாடி சப்பாத்தி ரெடி பண்ண அந்த மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாவால தன்னுடைய பொண்ணுடைய பேரு திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னே இவங்களுக்கு நெஞ்சு அடைக்குது. இப்ப அந்த வேலைக்காரமாவை கூப்பிடலான்னு லட்சுமின்னு கூப்பிட்டு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா இப்ப அந்த எழுதின விஷயத்தையே ஆளக்கானும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கு புரியல இது உண்மையா பொய்யா கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கைதிய போலீஸ் டீம் வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற வழியில ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு உச்சா போலான்னு வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த கேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். தப்பிச்சு ஓடினவன் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை தான் ஃபாலோ பண்றான்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே சேர்த்து விட்டு அவங்களே கையோட ஸ்கூல் முடிய கூட்டிட்டு வராங்க. இந்த பொண்ணு மேல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு கபோர்டுக்குள்ள ட்ரெஸ் தேடிட்டு இருக்கும்போது கபோர்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருக்கும். அம்மா இந்த கபோர்டு வந்துட்டு சரியாவே லாக் ஆகல, அங்கிள் கிட்ட சொல்லி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்லிட்டேன் பாப்பா, அங்கிளும் ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்போ கதவு ஆட்டோமேட்டிக்கா டமால் லாக் ஆகுது. அந்த டமால் சவுண்டு கேட்டோனே ரெண்டு பேருமே பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ கதவு லாக் ஆயிருச்சு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு திறக்க ட்ரை பண்ணா திறக்க முடியல, அம்மாவும் திறக்க ட்ரை பண்றாங்க திறக்க முடியல. இந்த பொண்ணு லபோ திபோன்னு கத்த ஆரம்பிக்கிறா. நேத்து நைட்டு வேற ஒரு பயங்கரமான கெட்ட கனவு கண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அம்மா கதவை தரங்க அப்படின்னும் போது அதையே நானும் அதுக்குதான் ட்ரை பண்றேன், ஆனா கதவை திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. பாப்பா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, பயப்படாத எதுவுமே ஆகாது, யாரோ கதவை தட்டுறாங்க யாருன்னு போயிட்டு பாக்குறேன், அவங்களையே உதவிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கதவை திறந்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்ல ஹீரோ மேல வந்து கதவை திறக்க ட்ரை பண்றாரு, திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முட்டி எட்டி உதச்சி ஓபன் பண்றாரு. உள்ள அந்த பொண்ணு பயந்துட்டு அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவரு போயிட்டு சமாதானமா பேசுறாரு. ஏமா ஒரு சாதாரண கதவு, இது கொஞ்சம் பழைய வீடு, அதனால சும்மா லாக் ஆயிக்கும், அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, ஒரு போலீஸ்காரனுடைய பொண்ணா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பா எனக்கு இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. இல்லங்க இந்த வீட்டுல ஏதோ சரியில்லை போல, ஏதோ வாஸ்து சரியில்லை போல, நான் வந்ததுக்கு அப்புறமா கூட ஏதோ பேட் எனர்ஜியை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, டியூட்டில எக்கச்சக்கமான பிரச்சனை, ஒரு கைதியை கைது பண்ணா அந்த கைதியோடைய பொண்ணு இறந்து போயிட்டா, இப்ப அந்த ஆள் வேற தப்பிச்சு ஓடி போயிட்டான், இந்த டைம்ல வீடு சரியில்லை வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம இருக்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோக்கு பேய் பூதம் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு யாரோ ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், அந்த ஆள் கிட்ட இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளு வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப இந்த பொண்ணு அவன் கலாய்க்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்லா சரி ஓகே ஹெல்லுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இப்ப மறுபடியும் அந்த கபோர்டுடைய கதவு ஓபன் ஆக இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. இப்ப அந்த நிறைய கதவு இருக்கும் நிறைய ரூம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி பாத்ரூம்குள்ள போனா இன்னமும் அந்த ஆளு பாத்டப்குள்ள உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆஸ்ட்ரேல அந்த தம்ம போட்டு நேரா வந்துட்டு அப்படியே ஹக் பண்றான், ஒரு மாதிரி கேவலமா ஹக் பண்றான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அப்போ திடீர்னு அந்த ஆளு பயங்கரமான நகம்லாம் வச்சிருக்கான், அந்த நகத்தை வச்சு முதுகுல பயங்கரமா பூரி விட இந்த பொண்ணு பேனு கத்துறா. இப்ப அந்த ஆளுடைய ஃபேஸ காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு யாரையோ எரிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் பேயா வந்துட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்றான் போல. இந்த பொண்ணு பேனு கத்த இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு இன்னமும் அந்த கனவுக்குள்ள தான் இருக்கா போல. இந்த பொண்ணு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி வந்தா இன்னொரு பாத்ரூம் இருக்கு, அங்க ஒரு பாத்டப் இருக்கு, அந்த பாத்டப்குள்ள 2 சின்ன பொண்ணுங்க அப்படியே இறந்து டெட் பாடியா இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு திடீர்னு கண்ண முழிக்க இத பார்த்துட்டு பயந்து இன்னும் கொஞ்சம் வெளியே ஓடி வந்தா இப்போ ரியல் டைம்ல காட்டுறாங்க. இந்த பொண்ணுடைய முதுகு முழுக்க ஏதோ போட்டு பயங்கரமா கிழிச்சு விட்ட மாதிரி பயங்கரமா பேய் போராடின மாதிரி ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கத்தன சவுண்ட் கேட்டு அம்மா அப்பா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்தா ஒரே ரத்த கலரியா இருக்கு. அம்மா ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு ட்ரீட்
ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு யாரோ வீட்டுக்குள்ள வந்து பொண்ணை அட்டாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி வழியா எட்டி பார்க்கும்போது அங்க யாரோ காம்பவுண்டுக்குள்ள நிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அது யாரு அப்படின்னா அந்த கைதி தான். அந்த கைதி தான் வந்து இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்லாம் யாருக்குமே தெரியல. இவர் உடனே கீழே இறங்கி போறாரு. போயிட்டு அது யாருன்னு பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெயின் டோரை ஓபன் பண்ணா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. ஏமா யார் மணி இந்த டைம்ல என் வீட்டு வாசல்ல நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இங்கதான் பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அதான் வந்தேன் அப்படின்ட்டு இவ பாட்டுன்னு வேற எதுவுமே பேசாம மேல போயிட்டு இருக்கா மக்களே. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் பொண்ணு பயப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கழுத்துல வந்துட்டு ஒரு சாமி டாலர் போட்டிருப்பாங்க. துர்காமா படம் போட்ட ஒரு டாலரு. அந்த டாலரை தன்னுடைய பொண்ணுக்கு போட்டு விடுறாங்க. இதே டைம்ல இரா மேல வராங்க. இந்த பொண்ணு பேரு இரா. இங்க ஏதோ எரிஞ்சு கருகிற மாதிரி ஒரு டயர் எரிஞ்சு கருகிற மாதிரி நாத்தம் அடிக்குது. உனக்கும் அந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு தேடி பாக்குறா. தேடி பார்க்கும் போது கபோர்டுக்கு கீழே ஒரு எரிஞ்சு போன டயரை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கே தெரியல. நாங்களே 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கே வந்தோம். எதையும் சரியா கிளீன் பண்ணல. முன்னாடி வாழ்ந்தவங்க பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு. சரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது என் பேரு இரா. நான் வந்துட்டு பேரா சைக்காலஜி ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றாங்க. பேரா சைக்காலஜி அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோக்கு கடுப்பாகுது. பேரா சைக்காலஜி அப்படின்னா இந்த பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க மக்களே. பேய்கள் நாய்கள் மேல்தான் ஹீரோக்கு நம்பிக்கையே கிடையாது இல்லையா. அதனால கடுப்பாகிறாரு. ஏமா சும்மா ஏதாவது சொல்லிட்டு வராத, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நான் பொய்லாம் சொல்லல, உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. போகும்போது அந்த டயரையும் நான் கையோட கொண்டு போறேன், எனக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இப்ப அடையங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில அப்படின்னா விடிய காலையில யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு ஹீரோ போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது இப்பயும் இரா தான் வந்திருக்காங்க. ஏமா இந்த டைம்ல உனக்கு என்னமா வேணும்னு கேட்கும் போது இல்ல காலங்காத்தால வந்து தொல்லை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க, நான் வந்துட்டு இந்த காலேஜுக்கு போறேன், போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போக இவங்களும் பின்னாடியே போறாங்க. நம்ம குட்டி பொண்ணு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதே டைம்ல குட்டி பொண்ணு வரைஞ்ச அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. குட்டி பொண்ணுக்கே தெரியாம பாத்துட்டு இருக்கா. நீங்க எப்போ கடைசியா உங்க பொண்ணு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வேலை விஷயமா சும்மா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பேன். சின்ன வயசுல அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது, இன்னும் கொஞ்சம் குட்டி பொண்ணா இருக்கும் போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டேன். சோ அதனால ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. சரி ஓகே, நீங்க தப்பா நினைக்கல அப்படின்னா உங்க பொண்ணு கிட்ட தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு இரவை பார்த்தாலே பிடிக்கல. இந்த மாதிரி பேய் பூதம் அப்படின்னு சொன்னாலே பிடிக்கவே இல்லை. ஆனாலும் ஹீரோயினா சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் அங்கதான் இருப்பாரு. 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு இரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு வரைஞ்சு வச்ச டிராயிங்க பார்க்கும்போது அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு 3 பேருமே இருக்காங்க. மேல பார்த்தா ஒரு பொண்ணு பறந்துகிட்டு இருக்கா. இந்த டிராயிங்ல ஒரு பொண்ணு பறந்துகிட்டு இருக்காளே, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது நான் தான் அப்படின்னு சொல்றா. அது நீ அப்படின்னா அப்பா அம்மாக்குள்ள ஒரு பொண்ணு நிக்கிறாளே, இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் போது அதுவும் நான் தான் சொல்றா. சரி உன்னுடைய விஷுவல்ல அந்த பாத்தப்லாம் பார்த்த இல்லையா, இப்ப அந்த பாத்தப்ல என்ன விஷயம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை கேட்டவனே இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் கனவுல பார்த்த எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய ஸ்பெஷலான சூப்பர் பவர்லாம் ஒண்ணுமே கிடையாது. சில பேருக்கு ரொம்ப சவுண்ட் கம்மியா பேசினாலே கேட்கும். சில பேருக்கு தூரமா ஏதோ சமைச்சாலே லைட்டா ஸ்மெல்லு இந்த வாசனை எல்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நான் பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு இதோட பிறந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு கனவை சென்ஸ் பண்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு. உன்னுடைய கனவு எல்லாமே எனக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன். உன்னுடைய பிரச்சனைல இருந்து உன்னை காப்பாத்த ட்ரை பண்றேன். நீ என்ன பாத்தியோ எல்லாமே சொல்லு அப்படின்னும் போது நம்ம குட்டி பொண்ணு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அப்பா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எவனும் ஒருத்தன் எனக்கு பிடிக்காத வேண்டப்படாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள போந்து என்னுடைய பொண்ணை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். என் பொண்ணு பயத்துல இருக்க காரணத்தினால எதுவுமே சொல்ல மாட்டா, யார பத்தியுமே எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னும் போது அப்ப அந்த அங்கிள் கேக்குறாரு, ஒருவேளை உன்னுடைய பொண்ணை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா என்ன, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ அம்மா சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதுகுல பயங்கரமா ஏதோ இரும்பு தகரத்தால பயங்கரமா கிழிச்சு விட்டா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் என் பொண்ணே தானா போயிட்டு கிழிச்சுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இரா வராங்க. இரா வந்துட்டு அம்மா கிட்ட நீங்க ஏன் கருகி போன துளசி செடியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கருகிலாம் போலயே, நேத்து தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா கருகி போயிருக்கு. ஏங்க நேத்து வரும்போது தான் கொண்டு வந்து வச்சேன், அதுக்குள்ள ஒரே நாள்ல எப்படி கருகி போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கருகி போறதெல்லாம் நல்லதே கிடையாது. நீங்க முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணுங்க, இந்த வீட்டுல எதுவுமே சரி கிடையாது அப்படின்னும் போது இதே விஷயம் தான் நானும் என் புருஷன் கிட்ட சொல்றேன். அவரு காது கொடுத்தே கேட்க
மாட்டாரு அப்படின்னும் போது நானும் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு பேசினா அவரு கண்டுக்கவே மாட்டாரு, இது எதையுமே நம்பவே மாட்டாரு. அதுக்கு பதிலா எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், பேய் பூதத்து மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது ஏங்க முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்காமலே நீங்க ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும் அப்படின்னா உங்க பொண்ணு ஒரு ஆஸ்ட்ரோ டிராவலர், அதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஸ்ட்ரோ டிராவலரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி முழிக்க, அதாவது உங்க பொண்ணால இந்த உலகத்துல இருக்கும் போது தூங்குனா அந்த பொண்ணுடைய ஆன்மா மட்டும் வேற ஒரு உலகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, வேற ஒரு உலகத்துக்கு அவ போயிட்டு வந்துகிட்டு இருக்கா, அதாவது வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு உலக மக்களே, அந்த உலகத்துக்கும் உங்க பொண்ணால போயிட்டு வர முடியும். நேத்து நைட்டு கூட இந்த மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு உங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய ஆன்மா மட்டும் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னும் போது இதையெல்லாம் கேட்ட ஹீரோ கடுப்பாயிட்டு, சரி உங்க ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நான் என்ன காசுக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு வான் பண்ண வந்தேன் அப்படின்னு, காசுக்காக இல்ல அப்படின்னா வேற எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா உங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், உங்க பொண்ணு இந்த மாதிரியான அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, வேற ஒரு உலகத்துக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டு வரா இல்லையா, அங்க வந்துட்டு கெட்ட ஆன்மாக்களும் இருக்கும் நல்ல ஆன்மாக்களும் இருக்கும், கெட்ட ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கும், அண்ட் உங்க பொண்ணுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரா கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டாரு. சரி அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காச்சு ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருக்கலாம் அப்படின்னும் போது அதுவும் முடியவே முடியாது, வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரி அடைஞ்சு கிடக்குற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும், அந்த பொண்ணு வெளியே போயிட்டு வரட்டும் நல்லா இருக்கும், அவளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும், அவளே போவேனா போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்ற, போ சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போறா, கிளாஸ் கூட சரியா அட்டென்ட் பண்ணாம அந்த பாத்டப்லாம் கனவுல பாத்துருப்பா இல்லையா, வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு யாரோ ஸ்கூல்ல இறந்து போயிட்டாங்களாம், டீச்சரோ ஹெட் மாஸ்டரோ, அதனால ஸ்கூல்ல வந்துட்டு ஆஃப் டே க்ளோஸ் பண்றாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, இந்த பொண்ணு சொல்லாம கொல்லாம கிளம்பி நேரா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல இந்த பொண்ணு யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. யாருன்னு பார்த்தா அந்த கைதி தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இந்த பொண்ணு பயந்துட்டு அங்கிருந்து ஓடும்போது தவறி கீழே ஒழுகுறா. அந்த டைம்ல அங்க யாரோ கார்ல வராங்க, யாரு அப்படின்லாம் காட்டல. இதோட 3வது எபிசோட் முடியுது. 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இரா தான் கார்ல வந்திருப்பாங்க. என்னமா இங்க ஓடி வந்துகிட்டு இருக்க, உளுந்தியே அடி ஏதாவது பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கால்ல லைட்டா ஏதோ அடிபட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரா கேட்கும்போது, என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அதான் நான் பயந்துட்டு ஓடி வந்தேன் அப்படின்னும் போது திரும்பி சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணும். சரி ஓகே என் கூட வா, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு கால்ல லைட்டா காயமிட்டிருக்கும், அதுக்கு மட்டும் கட்டுலாம் போட்டு விட நம்ம ஹீரோயின் தேங்க்யூன்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என் புருஷன் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்துட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்காரு, இங்க இருந்து உடனே டிரான்ஸ்பர் கிடைச்சி வெளியூர் போறதெல்லாம் முடியாத காரியம், அட்லீஸ்ட் இந்த வீட்டையாச்சும் மாத்த ட்ரை பண்ணும், சொன்னாலும் என் புருஷன் புரிஞ்சிக்கவே மாட்டாரு அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான், இருந்தாலுமே அந்த டிமோனிக் சோலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பேயா இருக்கு, சக்தி வாய்ந்த பிசாசா இருக்கு, அது கண்டிப்பா உங்க பொண்ணை ஃபாலோ பண்றதை நிறுத்தவே நிறுத்தாது, வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு கண்டத்துக்கு போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அங்க வேலைக்கார லேடி வராங்க. அவங்க வந்துட்டு இரவை பார்த்தோன்னே பயப்படுறாங்க, வந்ததும் வராதமா நான் கிளம்புறேன், ஆஃப் டே லீவ் வேணும்னு கேக்குறாங்க. ஏமா இப்பதான் வந்த அதுக்குள்ள கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இரவை பார்த்து பார்த்து பயந்து போயிட்டு நான் உடனே கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி அட்லீஸ்ட் வெயிட் பண்ணு, குக் பண்ண சாப்பாடாச்சு கொண்டு வரேன் அப்படின்னும் போது அது கூட வேணாம் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இரா புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்புறமேட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்பதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஏமா இந்த பொம்பளை எல்லாம் எதுக்குமா வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை வந்துட்டு யாருமே பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க, இவளை எல்லாருமே சூனியக்காரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா நீ நினைக்கிற மாதிரி அந்த லேடி ஒன்னும் தப்பான லேடி கிடையாது, மோசமான லேடி கிடையாது, அவங்க ஒரு பேராசைக்காலஜிஸ்ட், அதனால ஊருக்குள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியல, அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கறது நல்லது கிடையாது, அவ்வளவுதான் சொல்லுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார லேடியும் வந்து கிளம்பி போக இப்போ நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணிட்டே இருக்கும் போது பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்க இருந்து கேர்ட் எடுத்துட்டு வா அப்படின்னும் போது அங்க ஒரு கை வந்துட்டு கேர்டை வச்சுட்டு போகுது, மிக்சியில எல்லாமே வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் அரைச்சு கொடு அப்படின்னும் போது மிக்சியும் ஏதோ ஒரு கை வந்துட்டு ஆன் பண்ணி அரைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க, வெளியே பொண்ணு வந்துட்டு ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கா, அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்திருப்பாங்க, வெளியே பொண்ணு இருக்கா அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த பேய் தான். அந்த பேய் அங்க நின்னுட்டு குட்டி பொண்ணு வெளியே ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருக்கா பாத்தீங்களா, அவளை நோக்கி கைய காமிக்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. இப்ப அந்த வெளியே குட்டி பொண்ணு விளையாடிட்டே இருக்கும் போது
திடீர்னு ஊஞ்சல் அருந்து அந்த பொண்ணு கீழே விழுகிறா. கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணு இப்ப மறுபடியும் அந்த கனவு உலகத்துக்குள்ள இல்லனா வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டா. மக்களே என்னடா இது, இப்பதான் மத்தியான டைம்ல உட்கார்ந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா கீழே விழுந்த உடனே இது நைட் ஆயிருச்சு, நம்ம வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள யாரையும் காணும். அந்த கபோர்டு திறந்திருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தா மறுபடியும் அந்த அமானுஷ உலகத்துக்குள்ள வழி இருக்கு. சரி ஓகே, இன்னைக்காச்சும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணு நடந்து உள்ளுக்குள்ள போறா. உள்ள போனா அங்க இன்னைக்கும் அந்த எரிஞ்ச மூஞ்சி பேய பாக்குறா. பேய பார்த்துட்டு பயந்துட்டு ஓட அந்த பேயும் விடாம விரட்டிட்டு வந்து காலை பிடிக்குது. இந்த பொண்ணு ஓடும் போது கீழே விழுகிறா. அதனால காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ண அப்ப அங்க 2-3 மத்த குட்டி குட்டி பொண்ணுங்க பேய் மாதிரி இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு தெரியறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேய்ங்களாம் வந்து இந்த பெரிய பேய்கிட்ட இருந்து நம்ம குட்டி பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ண அந்த எரிஞ்ச மூஞ்சி பேய் விடாம காலை பயங்கர கெட்டியமா பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அங்க இன்னொரு பேய் வந்து இந்த பெரிய பேயுடைய கால்ல ஓங்கி ஒரே போடு கம்பியால போட இப்போ வலி தாங்க முடியாம அந்த பேய் குட்டி பொண்ணை விடுது. திடீர்னு இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய வீட்டுல அந்த ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. மக்களே டாக்டர்லாம் இருக்காரு, அம்மா இருக்காங்க. இந்த பொண்ணு ஊஞ்சல்ல இருந்து கீழே வந்து மயங்கிட்டாலாம். மயங்கினது மட்டும் இல்லாம கால்ல ஏதோ பயங்கரமா காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்தா மண்டையில இடுப்புல முதுகுலாம் காயம்பட வாய்ப்பு இருக்கு. சம்பந்தமே இல்லாம கால்ல, அதுவும் இந்த கணுக்கால்ல காயம்பட வாய்ப்பே இல்ல. இது எப்படி உனக்கு காயம்பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா. சரி இடக முடக்கா கீழே வந்து காயம்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, சரிம்மா நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்பதான் ஹீரோயின் நோட் பண்றாங்க, இந்த பொண்ணுக்கு நம்ம கொடுத்த சைன காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கும் தெரியல, எங்க விழுந்துச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு போது ஆக்சுவலா அந்த கைதி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த பொண்ணு கீழே விழுந்தா இல்லையா, அதே ஸ்பாட்ல அந்த செயின் விழுந்திருக்கும். அந்த செயினை இந்த கைதி எடுத்து பார்த்துருப்பாரு. மக்களே இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும், நீங்களே ப்ரூஃபை பார்த்துட்டீங்க, நம்ம ஒண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போலாம், இல்லைன்னா இராகிட்ட போயிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு உதவி கேட்கலாம். இதுக்கப்புறமும் என் பொண்ணை எந்த ஒரு பேயாலையும் காயப்படுத்த நான் விடமாட்டேன், தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னு போது ஏமா நான் சொல்ற பேச்ச நீ ஏமா கேட்க மாட்டேற, ஏதோ ஒரு பயபில்ல நம்ம பொண்ணை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான், அப்படிதான் காலையும் காயம்பட்டிருக்கு, முதுகுலையும் காயம்பட்டிருக்கு, நீ அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளு, நான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கேஸ் விஷயம் எதுவுமே உன்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், பயந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே இந்த கேஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 13-14 வயசு பொண்ணுங்க ஒன் பை ஒன்னா காணாம போறாங்க. முக்கியமா 2 பொண்ணுங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ விசாரிக்கும் போது இந்த 2 பொண்ணுங்களுமே நித்திஷனுடைய எஸ்டேட்டுக்கு தான் கடைசியா போனாங்க, அந்த பக்கம் தான் கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் விசாரிக்கலான்னு நேரடியா போறாரு. நித்திஷன் வேற யாரும் கிடையாது மக்களே, இப்ப நம்ம எரிஞ்ச மூஞ்சி பையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆள் தான். சென் ஹீரோவை பார்த்தோன்னு என்ன ஆபீசர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணுங்களை காணும், எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, எந்த தடயமும் கிடைக்கவே இல்லை, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ என்னுடைய எஸ்டேட்ல சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வேலைக்கெல்லாம் வைக்க மாட்டேன், ஆனா வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்டவங்க இல்லாதவங்க ஸ்டே பண்ணும், குளிருக்கு நைட்ல மட்டும் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்றதுக்காக இந்த உதவி செய்யணும்ன்ற மனப்பான்மையில ஒரு சின்ன இடம் மாதிரி கட்டி வச்சிருக்காராம். அங்க ஸ்டே பண்ண நிறைய பேர் வருவாங்க, அப்படி வந்தாங்களா என்ன அப்படின்லாம் தெரியல, அப்படி வந்தவங்கள சில பேர் காட்டுக்குள்ள போக காட்டு விலங்கு அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போச்சு அப்படின்ற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், மேபி அந்த மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா தப்பான காரியத்துக்காக தப்பான தொழிலுக்காக கடத்திட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த உலகம் இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இவர் அங்க கபாப்ல ஏதோ ஒரு மீட்டை குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு ஒரு கபாப் ஸ்பெஷலிஸ்ட், அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், ஸ்மெல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த வீட்டுடைய வேலைக்காரங்க டீ கொண்டு வராங்க ஹீரோக்கு. வரும்போதே ஒரு மாதிரி பயத்தோட வராங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது, அவங்க அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கபாப் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் கொடுக்க பயங்கர வாசனையா இருக்கு, சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பீஸ் எடுத்து சாப்பிடுறாரு. பயங்கர டேஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே, நீங்க ஏதாவது தகவல் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அடையங்க சீன் கட்டாது, அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த நிஷித் சின்னுடைய வீட்டுல அந்த வேலைக்கார லேடியை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த லேடி கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு வாயும் பேசாது காதும் கேட்காது, ஏதோ டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த சென் வந்துட்டு ஏதாவது கபாப் பண்ணி கொடுத்திருக்காரா என்னன்னு தெரியல, அதை ஓபன் பண்ணி காமிக்க அதை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அவங்க டிஃபன் பாக்ஸ்குள்ள என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெட்டப்பட்ட விரல் மக்களே. சரி ஓகே, இந்த பயவுல ஏதோ ஒரு வேலையை பாக்குறான், அந்த ஆளை போட்டு
கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஆதாரத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஸ்டேஷன்லயே இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட போயிட்டு அந்த ஆளை கைது பண்றாரு. கைது பண்ணி கூட்டிட்டு வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து இந்த ஆளை என்கிட்ட ஒப்படைங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஏன் உங்ககிட்ட எப்படியா கொடுத்துட்டு போக முடியும், நான் கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போயிட்டு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவனுக்கு சட்டப்படி தண்டனையா, எங்க ஊர் பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போயிட்டு அதை கபாப் பண்ணி சாப்பிட்டுருக்கான், அந்த கறியவே கபாப் பண்ணி சாப்பிட்டுருக்கான், இவனை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவருக்கு தூக்கி வாரி போடுது. எனது பெண்களை கொண்டு போயிட்டு கபாப் பண்ணி சாப்பிட்டுருக்கான அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சுத்துது. அந்த ஷாக்ல கையை விட்டாரு. அந்த பொதுமக்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு போட்டு பொலகுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கறியை சாப்பிட்டு பாரு பாத்தீங்களா, அதை யோசிச்சு பார்க்க கொமட்டிட்டு பயங்கரமா வாந்தி வருது. இதுக்கு நடுவுல தான் அந்த ஊர் மக்கள் வந்துட்டு இந்த ஆளை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு பயங்கர கொடூரமா அங்க கட்டி வச்சு எரிச்சிருப்பாங்க. எரிக்கும் போது அவன் சொல்லிருப்பான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது கரெக்ட் அந்த ஆவிதான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா போயிட்டு இராவை கூட்டிட்டு வரேன், இரா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, ஏமா நான் சொல்றத முழுசா கேளு. அந்த பொண்ணு சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சோசியல் மீடியாவை செக் பண்ணி பார்க்கவே இல்லை. செக் பண்ணி பார்க்கும்போது யாரு கூடயோ பொண்ணு ரொம்ப பேசியிருக்கா. அந்த ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்கும்போது ஜாமினிசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யாரோ பாத்டப்ல படுத்துட்டு இருக்காங்க. இதையதான் ப்ரொஃபைல் போட்டோவா வச்சிருக்காங்க. நான் ஒரு கேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பையனுடைய பேரு நிஷித் சென். அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. ரெண்டு பேருடைய நேமுடைய மீனிங்குமே நைட்டா. சோ இவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாலே இந்த மாதிரி அவனுடைய சாவுக்கு தான் பழி வாங்க வந்திருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். நான் போயிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸோடைய எல்லா டீடைல் போட்டோ எல்லாம் காமிச்சிருப்பாரு. அதுல ஒரு பொண்ணுடைய போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் போது அவனால பாதிக்கப்பட்ட விக்டிம் அப்படின்னு சொல்ல, ஏங்க இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன், பேயா இங்க வந்தா அப்படின்னும் போது, ஏமா சும்மா பேய் நாயின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு முதல்ல இந்த ப்ரொஃபைல் பிக்சர் யாரு நம்ம பொண்ணு கிட்ட சேட் பண்ணா அந்த நிச்சயனுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்னு கூட பார்க்காம உடனே கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் விடிஞ்சவனே போயிட்டு இராவை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை காப்பாத்துங்க, என் பொண்ணை மட்டும் இல்லாம அதுல மாட்டிருக்க எல்லாரையும் காப்பாத்துங்க, உங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஆளை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த ஆளு படுத்த படுக்கையா இருக்காரு. நீங்க நிஷித்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதான் காரணமா இருக்கும். அவன் என்ன பண்ணான்னு கேட்கும் போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவனை பத்தின எல்லா டீடைலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஆளு. சின்ன பையனா இருக்கும் போது அந்த ஃபேமிலி ஒரு நல்ல பணக்கார ஃபேமிலி, ஸ்கூலுக்கே எக்கச்சக்கமா டொனேட் பண்றாங்க. அதனால இவன் ஸ்கூல்ல என்ன ஒரு சண்டித்தனம் பண்ணாலும், யாருக்கிட்ட சண்டை போட்டாலும், யாரு என்ன பண்ணாலும் அந்த கேஸ அந்த ஒரு கம்ப்ளைண்ட வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு நிராகரிச்சிருவாங்க. இந்த பையனை ஏன் எதுக்கு அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. இவ்வளவு ஏன் சும்மா இருக்காம கூட படிக்கிற ஒரு பொண்ணு கூட இவன் வந்துட்டு தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பான். அந்த கம்ப்ளைண்ட கூட பிரின்சிபல் எடுத்துக்காம போலீஸ் கிட்ட போகாம இந்த தாத்தா, இந்த பையனுக்கு ஒரு தாத்தா வந்திருப்பாரு, அந்த தாத்தா கிட்ட மட்டும் சொல்ல, சரி இந்த அளவுக்கு நம்ம பேரை மோசமா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு. சரி இந்த சென் கூட நல்லா பழகக்கூடிய வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு பையன் கூட நல்லாவே பழகிட்டு இருப்பான், அவனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஏதோ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது, கம்ப்ளைண்ட் கொடுத்த 3வது நாள் அந்த பொண்ணுடைய உடல் பாகங்கள் மட்டும் காட்டுக்குள்ள கிடைச்சது. அந்த பொண்ணு யாரோ கொலை பண்ணி கண்டம் துண்டமா வெட்டி போட்டாங்க அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே, அதே பேட்சை சேர்ந்த வேற யாராவது கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்குன்னு கொடுக்குறாரு. ஆக்சுவலா இவரு ஸ்கூல்ல அந்த டைம்ல கூட படிச்சவர் போல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு அந்த பேய்கிட்டயே பேசி பார்க்கலாம், பேய்க்கு என்ன வேணும், யார் அந்த பேய், எல்லா டீடைலும் கேட்கலாம், பேய்க்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே உங்க பொண்ணை மட்டும் இல்லாம எல்லாரையும் காப்பாத்திடலாம். இப்ப வந்துட்டு நம்ம ஓஜா போர்டு வச்சு பேய்கிட்ட பேச போறோம். ஓஜா போர்டு மூலமா பேய்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம 2 பேர் மட்டும் பத்தாது, இன்னொரு ஆளும் தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு லட்சுமியை கூட்டு வராங்க. அவங்க புலம்புறாங்க, எங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு எனக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நானே ஒரு பயந்தாங்கோலி, என்னால இந்த விஷயம்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. இங்க பாரு, என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் என் பொண்ணை காப்பாத்த முடியும். உனக்கு தான் என் பொண்ணை பிடிக்கும் இல்லையா, என் பொண்ணு மேல நீயும் பாசமா இருக்க, என்னுடைய பொண்ணை காப்பாத்தணும்
வேணும் அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய உதவி தேவைப்படுது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அவங்களும் அரை மனசா ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ இரா எல்லாமே சொல்றாங்க, நம்ம வந்துட்டு கைய 3 பேரும் ஒன்னா கெட்டிமா பிடிச்சிட்டு அந்த பேய்கிட்ட பேச போறோம். இதுக்கு நடுவுல நமக்கு என்ன விஷயம் ஆனாலும் நம்ம கையை விடவே கூடாது, நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்ல தான் நம்ம குறியா இருக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள சொல்லிக்கே இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இப்போ ஓஜா போர்ட்ல இப்போ அப்படியே அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க ஏதோ நடக்குது, பேய் வந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்துட்டு நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எஸ்ன்னு வருது. நிஷித் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லன்னு வருது. வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேஞ்சர்னு மட்டும் வர, எங்க டேஞ்சர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், டேஞ்சர்னா யாரால டேஞ்சர், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க ஹெல்ப் பண்ணா பாத்தீங்களா, பேயா வந்து அந்த பொண்ணுடைய பேரை சொல்லுது. நீங்க இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது யாருன்னு கேட்கும்போது நிஷித் சின் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவங்க 3 பேருக்கே ரொம்ப பயமா இருக்கு. இப்போ காத்துலாம் பயங்கரமா அடிக்குது, லைட்லாம் ஆஃப் ஆயிருச்சு. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு 3 பேரையும் தனித்தனியா அப்படியே பயங்கரமா தள்ளி விட, இதுக்கப்புறம் பேய் கூட இவங்களால பேச முடியாது, ஒரே இருட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கர்டன்லாம் ஓபன் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோனுடைய வீடு பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இராவுடைய வீடு பக்கத்து வீடே போல மக்களே. இதை பார்த்துட்டு 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இவங்க 3 பேரும் போயிட்டு அந்த கதவை உடைச்சி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா குட்டி பொண்ணுடைய ரூம்ல தான் தீ பத்திட்டு எரியுது. இந்த பொண்ணால அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, தப்பிக்க ட்ரை பண்ணாலும் தப்பிக்க முடியல. மைண்ட் டோரை ஓபன் பண்ணி தப்பிக்கலாம் இல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இவங்களால ஒண்ணுமே முடியல. இதே டைம்ல இரா வந்துட்டு ஏதோ மந்திரம்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் மாதிரி அங்க கைதி வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இப்பதான் அம்மாக்கு உயிரே வருது, நல்லதுங்க நீங்க காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் போது, ஆக்சுவலா உங்க பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்தேன், உங்க புருஷன் நான் சொல்ற பேச்ச கேட்காம என் பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டா, அதுக்கு பழி வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணுடைய ஞாபகம் தான் எனக்கு வருது. என் பொண்ணை நினைச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணை கொலை பண்ண மனசே வரல. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு இந்த செயினை வர வழியில போட்டு வந்துட்டா, அதை மறந்துட்டேன், இந்தாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில தூக்கி கொடுக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தவனே இவன் பார்த்து பயந்துட்டு ஓட இவனை பிடிக்க ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. எங்க வெயிட் பண்ணுங்க, அவர் தான் நம்ம பொண்ணுடைய உயிரை காப்பாத்தினாரு அப்படின்னாலும் கேட்காம பின்னாடியே ஓடி போயிட்டு கன்னால ஷூட் பண்ண, குண்டடி பட்டாலும் அவர் ஓடுறாரு. இப்பதான் ஹீரோயின் ஓடி வந்து பயங்கரமா கத்துறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவர் வந்துட்டு உயிரையே காப்பாத்திருக்காரு அப்படின்னும் போது, ஏமா உங்களுக்கு எல்லாம் என்னமா ஆச்சு, அவன் ஒரு கைதி, அவன் வந்துட்டு தப்பிச்சு வேற ஓடி வந்துட்டான், அவனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வேலைக்கார லேடியும் சேர்ந்துட்டு அந்த ரூமை எரிஞ்சு போன ரூமை கிளீன் பண்றாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதி எரிஞ்சு போன ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வேலைக்காரமா. அதை கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட கொடுக்கும் போது இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொண்டு வந்து ஹீரோ கையில கொடுக்க, இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிஷித் சென்னுடைய டாக்குமெண்ட் அந்த கேஸ் ஃபைல்லாம் எடுத்து பார்க்கும்போது அது வந்துட்டு நிஷித் சென்னுடைய வாட்ச்னு கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளுங்க, இது எல்லாமே அமானுஷமா இது அன்ஹோலியா நடந்துகிட்டு இருக்கு, ப்ளீஸ் நான் சொல்றதை இப்பயாச்சும் நம்புங்க அப்படின்னா, மாயா உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, பேய் நாயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் வந்துட்டு இந்த ஜாமினிசன் யாரு, அந்த வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கேஸ் விஷயமா ஜாமினியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் கிளம்பி கொல்கத்தா போறேன், போயிட்டு வரேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும், நிஷித் செனுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஓப்பனா சேலஞ்ச் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்ப ட்ரை பண்ண, எங்க நாளைக்கு குழந்தைக்கு பர்த்டேங்க மே 7, அதை கூட மறந்து போயிட்டீங்களான்னு கேட்கும் போது, மறக்கலாம் இல்ல, நான் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், ஆக்சுவலா மாமான்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவன் எல்லாமே பார்த்துப்பான், கேக்லாம் வாங்கிட்டு வருவான், நான் ஈவினிங் கிளம்பி வந்துடுவேன், கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணேன். அங்க வேலைக்காரமா இருக்காங்க, இந்த மாதிரி என் மனைவி ரொம்ப பயப்படுறா, நீங்க வேணா நைட் இங்கேயே ஸ்டே பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் ஸ்டே பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க கிளம்பிட்டாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயினும் பொண்ணும் ஒரே ரூம்ல ஒன்னாதான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இப்ப அந்த கபோர்டு மறுபடியும் ஓபன் ஆகுது. இது என்ன ஏதோ கபோர்டு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த வாட்டி உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது, உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணாலே அந்த 4 பொண்ணுங்க போயிருக்கு பாத்தீங்களா, அதுங்க வந்துட்டு செமையா கத்துதுங்க, உள்ள வராதிங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இது ஒரு பேடான இதுவா இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நிஷித் சென்னுடைய பேட்ச்மெட் ஒரு பையனை
போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த பையனை பத்தி கேட்கும்போது ஆக்சுவலா நிஷிஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைனான ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது உனக்கு நாளா செட் ஆக மாட்டேன், உனக்கு பாலஸ் தான் கரெக்டா இருப்பான், அவனையே போயிட்டு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு இருப்பா. ஆக்சுவலா நிஷித் சென்னும் இந்த பாலஸும் பைசெக்சுவலா மக்களே 2 பேரும் லவ்லாம் பண்ணிருப்பாங்க போல. இதுக்கப்புறமா தான் சென் கோவப்பட்டு அந்த பொண்ணையே ரேப் பண்ண ட்ரை பண்ண அந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த கம்ப்ளைண்ட் கூட எடுத்துக்க மாட்டாங்க. 2 நாள் கழிச்சு யாரோ அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அதுவும் பாடி கூட மொத்தமா கிடைக்காம துண்டு துண்டா கட் பண்ணி போட்ட மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அதே நாள்ல வந்துட்டு நிறைய பொண்ணுங்க 1 by 1 இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஃபைல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா மே 7ஆம் தேதி தான் எல்லா பெண்களுமே இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனாலோ எந்த டேட்ல இறந்து போனாலோ அதே போல 4 வருஷமா தொடர்ந்து மே 7ஆம் தேதி இந்த மாதிரி பெண்கள்லாம் காணாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. மே 7ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்குதான் மே 7ஆம் தேதி, இன்னைக்குதான் என் பொண்ணுடைய பர்த்டே, ஒருவேளை என் பொண்ணுக்கு ஏதாவது ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எந்த ஊருக்கெல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டு போயிருக்காரோ அதே ஊர்ல தான் மே 7ஆம் தேதி எல்லா பெண்களும் காணாம போயிருக்காங்க, இல்லனா இறந்து போயிருக்காங்க. தக்காளி நம்ம உடனே கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது கால் பண்றாரு, காலை யாருக்குமே போகவே மாட்டேங்குது. இந்த பக்கம் வீட்டுல காமிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு பர்த்டே இல்லையா, சாமி எல்லாம் கும்பிட்டு பிரசாதம் எல்லாம் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த அங்கிளும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா எங்க தான் அங்கிள் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கால் பண்ணி பாக்குறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போயிட்டு கால் பண்ண ட்ரை பண்றாரு. வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணுவாரு, ரேஞ்சே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கால் பண்ண இப்போ இவரு ரிங் போது நம்ம ஹீரோ அட்டன் பண்றாரு. டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு நீ அங்க இருந்து கிளம்பாத, என் பொண்ணை விட்டு என் வீட்டை விட்டு கிளம்பாத, அங்கேயே பாத்துக்கோ, நான் உடனே கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோட் வந்துட்டு பெருசா பிரிண்ட் சரி கிடையாது மக்களே, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இப்போ 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இந்த அங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, இவன் போன் பேசிட்டு உள்ளுக்குள்ள வரான். இதே டைம்ல கேக் வந்திருக்கும், கேக்க உள்ளுக்குள்ள வாங்கி வந்து வச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்கேயே வெயிட் பண்ண முடியாது, இவனும் போலீஸ் தான், ஹீரோ கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க. சரி ஓகே ஹீரோ வந்தா பாத்துக்கலாம், இப்போ கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. குட்டி பொண்ணுக்கு மனசே கேட்கல, அப்பாக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. வெளியே வந்து போன் பேச ட்ரை பண்ணும்போது சிக்னல் கிடைக்குது, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு பாதியில பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள கேக் சாப்பிட்ட எல்லாரும் மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. இந்த பொண்ணு கீழே விழுகிறா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் ராங், நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு, யாரோ ஓட்டிட்டு வராங்க. அப்போ திடீர்னு கார் நிக்குது. என்னடான்னு பார்த்தா முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட்டா, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கி போக இந்த டைம்ல நம்ம ஹீரோ கொல்கத்தா போயிட்டு நிஷித் சென்னுடைய ஒரு கூட படிச்ச பையனை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பையன் ஒரு போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்கான். இவன் தான் பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும் போது ஒன்னாட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டோ அனுப்பிச்சிருக்கான். அந்த போட்டோல நிஷித் சென்னுக்கு பக்கத்துல நிக்கிறவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அந்த ஃப்ரெண்டு மக்களே, பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த குட்டி பொண்ணு கூட மாமா மாமான்னு கூப்பிடுறா பாருங்க, அந்த ஆள் தான். இத பார்த்தோன்னே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அடிச்சு பறந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த அங்கிள் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பொண்ணுடைய கையில ஒரு விளங்க மாட்ட, இந்த பொண்ணு தூக்கத்துக்கு போயிட்டா, கனவு உலகத்துக்கு அந்த பேய் உலகத்துக்குள்ள போயிட்டா. அங்க சென் வந்துட்டு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குறான். கூடவே வந்துட்டு எல்லாரும் மயங்கும் போது நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் மயங்கிருப்பாங்க, அவங்களும் அங்க வராங்க. இப்போ நிஷித் சென் இந்த பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க இல்லையா, ஆக்சுவலா இங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த மே 7ஆம் தேதி தான் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மாட்டி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் பண்ண பொண்ணையே அடிச்சு கொலை பண்ணி அந்த பொண்ணை குக் பண்ணி சாப்பிடும் போது நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா மே 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மே 7ஆம் தேதி எப்பெல்லாம் வருமோ அப்பெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. முக்கியமா 14 வயசுடைய பெண்களை மட்டும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மக்களே. இன்னைக்கு வந்துட்டு ஹீரோயினுடைய இந்த பொண்ணுக்கு 14 வயசு, 14வது பர்த்டே. இன்னைக்கு இந்த பொண்ணை கொலை பண்ணி சாப்பிடலாம், தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய காதலன் சாவுக்கு பழி வாங்கலாம் அப்படின்னா இந்த மாமா பைபிள்ல இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த கனவு உலகத்துக்குள்ள இவனால இறந்து போன, இவன் சமைச்சு சாப்பிட்ட அந்த 4 பேய்களுமே 4 பேருமே 4 பேய்களா வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு சென்னை புடிச்சு வச்சுக்கிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ரியல் டைம்ல அந்த கைதி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கண்ணை கொண்டு வந்து நேரா வந்துட்டு இந்த மாமாவை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. அங்க இரா வந்திருப்பாங்க, இரா பார்த்துட்டு பயந்துட்டு அங்க ஓடியே போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பாரு, இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் கண்ணை முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் பொண்ணு மட்டும் கண்ணையே முடிக்கல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க அந்த டாலர் செயினை போடவே இல்லை மக்களே. இந்த செயினை வந்துட்டு உள்ளுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கும், அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா உள்ளுக்குள்ள போயிட்டு தேடிட்டு இருக்காங்க.
இதோட 7வது எபிசோட் முடியுது. இப்போ 8வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ணு ஏதோ காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணை ஏதோ ஒரு தாத்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு, விரட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது கனவு மக்களே. ரியல் டைம்ல அந்த பொண்ணு தூங்கும் போது அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கா. காலையில கண்ண முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து காமிச்சா கோமாக்கு போயிட்டா அப்படின்றாங்க. எங்க நைட்டு தூங்க போன பொண்ணு திடீர்னு எப்படி கோமாக்கு போவா? ஏதாவது பண்ணுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னா கோமாக்கு போயிட்டாங்கன்னா காப்பாத்தலாம் முடியாது. அவங்க எப்ப கண்ண முடிக்கிறாங்களோ அப்பதான் கண்ண முடிப்பாங்க. 2 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், 4 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு இந்த விஷயத்த அப்பா அம்மாவால ஏத்துக்கவே முடியல. எங்களால ஏத்துக்கவே முடியாது, நாங்க போயிட்டு குருஜியை கூட்டின்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூட்டின்னு வராங்க. இந்த பொண்ணு கனவுல ஒரு தாத்தாவை பார்த்திருப்பா. அந்த தாத்தாவை தான் பார்த்து பயந்துருப்பா. அதே தாத்தா தான் இங்க ரியல் டைம்ல வராரு. இவர் வந்து பூஜை எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு செயின் லாக்கெட், இந்த துர்காமா படம் போட்ட ஒரு செயின் லாக்கெட்டை மாட்டி விட, இதே போல கனவுல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இந்த தாத்தா சமாதானமா பேசிட்டு இருக்காரு. நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்கெட்டை போட்டு விடுறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு, ஹீரோனுடைய பொண்ணுக்கு எப்படி வேற ஒரு டைமென்ஷனுக்கு கனவுல போற பவர் இருக்கோ அதே விஷயம் அம்மாக்கும் இருக்கு. ஆக்சுவலா அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ ரியல் டைம்ல மக்களே வேலைக்காரமா எப்படியோ லாக்கெட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு மேல போட்டு விட, அவங்க வந்துட்டு அந்த கனவு உலகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்போ ஹீரோயின் கழுத்துல அந்த லாக்கெட் வருது. இந்த லாக்கெட்டை கொண்டு போயிட்டு சென்னுக்கு முன்னாடி காமிக்கும் போது அவன் ஒரு மாதிரி ஆகுறான், பயங்கரமா கத்துறான். இருந்தாலுமே ஹீரோயினுடைய பொண்ணை பிடிச்சிடுறான். அப்போ அந்த பேயா ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு தன்னை அவங்கிட்ட கொடுத்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறா, நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை காப்பாத்துறா. இவங்க அப்படியே இதே டைம்ல கண்ணையும் முடிக்கிறாங்க. இப்போ இந்த கைதியையும் இங்க இருந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க மக்களே. நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்றாங்க. இவங்களும் ஒரு ஆஸ்ட்ரோ டிராவலரா, என்னாலையும் வேற ஒரு உலகத்துக்கு போக முடியும், கனவு உலகத்துக்குள்ள போக முடியும், வேற டைமென்ஷனுக்கு போக முடியும். இந்த மாதிரி அந்த தாத்தாவை பார்த்தேன், அவர் தான் செயினை கொடுத்தாரு. அந்த செயினை நான் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு கனவு வரல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் அந்த செயினை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணா. புருஷன் நம்பவே மாட்டாரு. இதை விடு, நான் வந்துட்டு அந்த இராவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, எங்க போனா அப்படின்னே தெரியல. அந்த எரிஞ்ச மூஞ்சனுடைய அக்கா தான் இந்த பொண்ணு. தம்பியை விட அக்கா காரி ரொம்ப மோசமா இருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இரா கிளம்பி அந்த எஸ்டேட்டுக்கு போறா. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய தம்பி அந்த எரிஞ்ச மூஞ்ச, இவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா, அவங்க செமையா சண்டை போட அப்பா கோவத்துல அம்மாவை கொலை பண்றாரு. இது அக்கா தம்பி 2 பேருமே பார்த்து ஷாக்கா வராங்க. இதை பார்த்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போறாரு மக்களே. இப்போ ரியல் டைம்ல இந்த பொண்ணு ஒரு போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணும் அந்த எரிஞ்ச மூஞ்ச அந்த சென்டர் இருக்கா பாத்தீங்களா, 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ. ஆக்சுவலா இந்த பொண்ணு தம்பி வந்துட்டு இறந்து போயிட்டான். அந்த உலகத்துல தம்பிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் அந்த ஏதோ ஒரு பவர் இருக்கும். இந்த பேய்கள் கூட பேசிட்ட மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் மூலமா தம்பி கிட்ட பேசி தம்பி கிட்ட இந்த பொண்ணை மாட்டி விடலாம், பழி வாங்கிடலாம் அப்படின்னா இவ வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாம தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் மாட்டி விட்டுருப்பா மக்களே. தம்பி கிட்ட இந்த பொண்ணை பலி கொடுக்க ஹெல்ப் பண்ணிருப்பா. இப்ப எதுவுமே நடக்காம எல்லா பிளானும் ஊத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கா. உங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இதோட இந்த சீரிஸே முடியுது. என்ன மக்களே, இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரு பேய் படம் பேய் சீரிஸ்க்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஹாரர்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறையவே பேய் படங்கள், ஹாரர் படங்கள், ஹாரர் சீரிஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்க மக்களே. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே உங்களுக்கு லேடிஸ் வாலெட், ஜென்ஸ் வாலெட் ரெண்டுத்துலயுமே போட்டோ போட்டு நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் பேக் கவர்லயுமே நீங்க வந்துட்டு போட்டோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர், ஒரிஜினல் லெதர், 1 இயர் வாரண்டியோட வரும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ண முடியும். மெசேஜ் பண்ணும்போது MVன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு நீங்கன்னு புரியும், MV ஃபேமிலின்னு புரியும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துக்கிட்டு இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.